ஹை டியர், டுடே நம்ம அவர் சைல்ட்ஹுட் டேஸ் அந்த எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா, நேற்று வந்துட்டு ஆக்சுவலாக நான் நேற்று கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அதை போஸ்ட் பண்ணி ஒரு ஆஃபர் வித்தின் 1 hour தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமே தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லி நீங்கள் தானே போட்டிருந்தீங்க சாரா குட்டி. ஸோ தரமாக நீங்கள் சொன்னிருந்தீங்களே, ஸோ இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ, நான் நீங்கள் சொன்னீங்க, அதனால் இதை அடுத்த பாட்டு நான் போடுறேன். அண்ட் நான் நேற்று ரொம்ப லைவில் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தான் பேசினேன். ஆக்சுவலாக சண்டே நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு இப்போது அப்படி தான் இருக்குது, எப்பவுமே அப்படி தான் இருக்கும் போல் வாழ்க்கை. ஐயோ சரி, ஓகே, நான் அப்புறமா புலம்பிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் தேங்க்யூ டாரா குட்டி, எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசினதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டு எதிர் முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களை காப்பாற்ற போயிட்டு ஜிம்னோட அப்பா வந்துட்டு விழுந்திருப்பார். ஸோ அவரை காப்பாற்ற போய் எல்லாம் இது பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு அவரை காப்பாற்றி தூக்கி வெளில வந்து போட்டாலுமே ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஜிம்மியோட அம்மா வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல. அவர் எந்திரிக்காமல் கிடக்கிறத பார்க்கவும் முடியல. ஸோ உங்களோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நம்ம பொண்ணை காப்பாற்ற போய் தான் இப்படி எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போயிட்டு அவரோட செஸ்ட் இருக்குல்ல, ஸோ செஸ்ட்டில் அப்படி தான் வந்து போயிட்டு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் தட்டவும் ஜிம்மினும் அதேமாதிரி அப்பா எந்திரி தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ ஆளாளுக்கு மாற்றி அவர்கிட்ட தட்டிகிட்டே இருக்கவும் கரெக்டாக அவருக்கு ஏதோ அந்த சிபிஆர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு மூச்சு வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அவர் அப்போ தான் கண்ணை முழிக்கிறாரு. ஸோ கண்ணை முழிச்சது பார்த்தா 4 பேர் சுற்றி உட்காந்துட்டு அப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் எல்லாத்தையும் அப்படியே அழகாக க்யூட்டாக கட்டி பிடிச்சிட்டு ஸோ உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே இதுக்காக முழிச்சிட்ருக்கிறீங்க. என்னம்மா ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சரி முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறமா. ஆனாலும் ஒரு கட்டம் எப்படி சொல்கிறது, எல்லாம் பயந்துருப்பாங்க ரொம்பவே. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு இப்போது என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்துட்டு ஒன்றாவே எப்போவுமே தனித்தனியாக சமைப்பாங்க. உங்களோட அம்மாவும் தனியாக சமைப்பாங்க, எல்லோரும் தனித்தனியாக சமைப்பாங்க. ஆனால் சாப்பிட்றப்ப ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு சமைக்கிறப்ப எல்லாம் ஒரே இதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிலலாம் கொண்டு வந்து இந்த கூட்டு சாப்பாடு செய்வாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சமைக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக வந்துட்டு அவங்களோட அப்பா, அதாவது ஜிம்னோட அப்பா நீங்கள் எதுவும் ஆகாமல் ரிலீஃபாக வந்துட்டு காப்பாற்றிட்டாங்கள்ல. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கொண்டாடுற விதமாக அவங்க வந்துட்டு நேரெலாம் ஃபுட்டெல்லாம் செஞ்சு குட்டி குட்டியாக லைட் அந்த மின்மினி பூச்செல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பிடிச்சி ஒரு இதில் போட்டு அழகாக ஏதோ டெக்கரேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ பண்ணி அப்படியே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு சமைச்சு முடிச்சாச்சு, எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் மட்டும் அந்த மின்மினி பூச்சியவே பார்த்துட்டே இருக்கீங்க. அதை பிடிக்கணும்னு ஆசை, தொடணும்னு ஆசை, ஆனால் தொட முடியல. ஸோ ஜிமின் அதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன அது வேணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுகிறாரு. ஏன்னா குழந்தை இல்லையா, ஸோ கொஞ்சம் பேசுகிறோம் அந்த குழந்தை. நீங்களும் வந்துட்டு எனக்கு அந்த மின்னிட்டேக்கா அதை தொடணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா. ஸோ ஜிமினும் வந்துட்டு நான் பிடிச்சட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே ஜிம்னோட அம்மா வந்துட்டு, டேய் தயவு செஞ்சு யாரும் எந்த செட்டையும் பண்ணாதீங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், காலையிலேருந்து ஒரே பிரச்சனை, கம்முன்னு இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஸோ குழந்தைக்கு அது புரிஞ்சான்னு தெரில, பட் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆவுனா உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சுவார். ஸோ அது வந்துட்டு என்னமோ தெரியல, அவருக்கு உங்களை பார்த்ததுலேருந்து அந்த மாதிரி தான் அப்படியே குழந்தை மாதிரி தூக்கி எடுத்து வச்சுக்கிறது. ஸோ 2 பேருக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவங்க 3 பேர்த்துக்கும் ஒரே வயசு, உங்களுக்கு ஒரு வயசு கம்மி, அப்படி தான். ஸோ அழகாக தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அக்காத்து நான் விட்றேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும் நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஸோ அழகாக அவரும் வந்துட்டு அந்த குட்டி குழந்தை கையே, ஸோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கண்ணே. ஸோ நான் இந்த தமிழில் போட்டிருக்க பிக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு அது நீங்கள் தான். ஸோ எடுத்து ஊட்டவும் நீங்களும் ஆணுங்க காட்டுறீங்க. ஸோ அழகாக அப்படியே சாப்பாடு பாதி பாருக்கு கீழே சிந்தி மேலே சிந்தினே 2 பேரும் க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து இப்படி உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சு ஊட்டுறதை பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு பக்கத்தில் இருந்துட்டு அவர் சதக்கு தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மாதிரி நான் உனக்கு ஊட்டுவேனா, நீ கட்டி சாப்பிடுவியான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு டேவும் காட்டவும் ஜேகேவும் அப்படியே அந்த குழந்தை கையாக எடுத்து அழகாக அவரோட வாய்க்குள்ள சாப்பாடு கீழே மேலே கொட்டி ஊட்டிட்டு இருக்காங்க. ஸோ 4 பேர் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு இவங்க எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான்
4 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்கவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட அம்மா கண்ணமுழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் நீங்கள் காணோம். உள்ள குட்டி போய் தான் தூங்க வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களை காணோம். ஐயோ, தினம் தினம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து முதல்ல தண்ணிக்குள்ளே தான் பார்க்குறாங்க. தண்ணி இருக்குது விழுந்துட்டாலோன்னு. அங்கே இல்லை. இந்த பக்கம் அங்கே இங்கே வந்து பார்க்குறாங்க. எங்கே போய் என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லோரும் இப்போ தான் தூங்கியிருப்பாங்க அசந்து. அதுக்குள்ளே எழுப்புனா எப்படி இருக்கும்? எங்கே போயிட்டாங்க? வயன்னு கத்துறாங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்படியே ஜிம்னோட அம்மான்ட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வயன்னு கூப்பிடுறாங்க. வயன் என் கூட இருக்கிறா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கூட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா க்யூட்டாக ஜிமினை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல குழந்தைங்க அந்த மாதிரி படுத்து தூங்க வச்சுருந்தா. ஸோ ஒன்று ஸோ அப்படியே பார்த்துட்டு சோ என் கண்ணே பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை கூப்பிட்டு அவள் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ எழுந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா க்யூட்டாக ஜிமினோட கையில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களுக்கு தட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்களோட அம்மாவும் அப்படியே பார்த்துட்டு ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் அவங்களோட அம்மா அப்பா தேடிட்டு ஜக்கே அப்படின்ட்டு வராங்க. எங்கன்னு பார்த்தா இதே வீட்டில் இன்னொரு மூலையில் அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஓ, எல்லாம் எப்போ இங்கே வந்து படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்கள் எல்லா பேரண்ட்ஸும் இவங்க 4 பேரையும் அப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் எழுப்பி விட்டு கொண்டு போய் குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஸ்கூல் மாதிரி உங்களோட அம்மா நடத்துவாங்களே எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வச்சு மீன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் இந்த பக்கத்தே வந்துட்டு என் கையும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லாத்து கையும் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி 4 பேர் உட்காந்துருக்கீங்க. இன்னும் நிறையா குழந்தைங்க அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நிறையா நல்லாவே படிக்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட அம்மா நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்பாவும் படிச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த படிப்புங்கிறது அது ஜீன்லேயே இருக்கிறனால டக்குன்னு எல்லாமே கரெக்டாக வருது. பட் மற்ற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகுது. ஆனாலுமே வந்துட்டு அவங்க எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் போகுது. எல்லாத்துக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வயசு ஆக போகுது. உங்களுக்கு மட்டும் 9 வயசு, அவங்களுக்கெல்லாம் 10 வயசு. அப்படியே தான் இன்னுமே நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்கூல் மாதிரியே ஆகிடுச்சு. உங்களோட அம்மா வந்துட்டு போர்டெலாம் கரெக்டாக எப்படியோ செஞ்சிடுறாங்க. செஞ்சு சாக் பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாமே யூஸ் பண்ண பழக்கம் இருக்குல்ல. ஸோ அதனால அப்படி இப்படி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் நல்லா படிச்சுட்டே இருக்கீங்க. இந்த டைம்லேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்லாமே படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஆகுது. ஸோ ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி இப்போல்லாம் அடிக்கடி ஒன்றா ஒரே இதாக சமைச்சு எல்லோரும் ஒட்டுக்காக சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளுக்கு நாள் வந்துட்டு அவங்க எல்லாத்தோட பாண்டிங்கும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஒன்றா சமைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்தா வரேன் அப்படின்னு போய்ட்டு அவர் மடியில் அழகாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் இதை பார்த்துட்டு ஜெக்கே நீ இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இருடா வரேன் அப்படின்ட்டு டேவும் போயிட்டு ஜெக்கே மடியில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் 4 பேரும் மாற்றி சாப்பிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா அப்புறம் அவங்களாம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். இப்போ தான் வந்துட்டு இவங்கள 2 வயசு 3 வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 10 வயசு ஆகிடுச்சு. அவ்வளோதான் இல்லை, சீக்கிரம் நாள் போகுது. சரி ஓகே, இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ உங்கள் யாருக்கும் அது ஒன்றும் புரியலை. அப்படியே இருப்போமே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நல்லா படிக்கிறீங்க. நிறையா டேஸ் எல்லாம் அப்படியே தான் போயிட்டே இருக்குது. டேஸ் வந்துட்டு சீக்கிரம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இதில் உங்களோட அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா உங்கள் 4 பேரையுமே வந்துட்டு நல்லா வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும். இந்த படிப்பு மட்டும் உங்களுக்கு பத்தாது, உங்கள் 4 பேர்த்தோட லைஃப்பை நல்லா செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஏன்னா அதாவது இவங்க 3 பேர்த்தோட அம்மா அப்பா தான் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு லைஃபே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களை மட்டும் அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படாமல் எல்லாரையுமே ஒன்றா அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எப்படி வெளியே அனுப்புறது, இவங்களுக்கு சேஃப்டி முக்கியம், சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. ஸோ இதை பற்றி ஒரு நாள் நைட் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்றப்ப உங்களோட அம்மா எல்லாத்துக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதில்ல, வெளியூரேனாவே கஷ்டம், வெளிநாடு வரைக்கும் சொல்லற, அதெல்லாம் பணம் எங்கே போடுது, நம்ம வந்துட்டு பணமே இல்லாத ஒரு லைஃப் தானே வாழறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆமாம், நம்ம பணமே இல்லாத லைஃப் தான் வாழ்கிறோம். ஆனால் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம இதை விவசாயம் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கீழே, அதாவது இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்கள, ஸோ ஊருக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் விற்கலாம். விற்றா அவங்க பணம் தருவாங்க. அதை வச்சு நம்ம இவங்களை படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறாங்க. ஸோ இதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நிறையாவே வந்துட்டு விளைவிக்க முடியும். இவங்க வந்துட்டு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தான் விளைச்சிப்பாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டு அறுவடை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி நல்ல விளைச்சலாக இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்களா 3 பேர்த்தோட அப்பா, அவங்களாம் தான் போயிட்டு வெளியே அந்த ஊருக்குள்ளெல்லாம் விற்கிறாங்க. ஸோ நல்ல பணம் கிடைக்குது. இவங்களுக்கு ரேட்டு கூட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க கொண்டு போனால் அவங்களே வந்துட்டு பணம் கொடுத்துட்டு இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குதுன்னு வாங்கிக்கிறாங்க. இப்போது இவங்க 3 பேருமே வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்களோட அம்மா கிட்ட தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருவா என்னம்மா, இது ஓகேவா, இந்த காசு போதுமா இவங்களை வெளிநாட்டை அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட அம்மா எண்ணி பார்க்குறாங்க. இது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நம்ம விளைச்சலுக்கு நல்ல பணம் தான். இன்னும் ஒரு 2 தடவை இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா இவங்க 4 பேர்த்தையும் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் எல்லாமே ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வயசு ஆகுது, அவங்களுக்கு 16 வயசு ஆகுது. இப்போ வந்துட்டு ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் கைக்கு வந்துருச்சு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு இந்த அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா வேலை செய்கிறது தான் தெரியாதே தவிர மற்றபடி அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற நாலேஜ் எல்லாம் இருக்குது. எப்படி வேலை செய்கிறது, சின்ன சின்ன வேலை, இந்த விவசாயம் இதெல்லாம் தான் தெரியாது. ஸோ அதையும் இப்போ கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கணும். ஸோ யாரை வந்துட்டு, அதாவது எந்த கண்ட்ரிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எதுவுமே பிடிப்பட்ட மாதிரி தெரியல. எங்கே கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், எங்கே பாதுகாப்பாக இருக்கும், யாரையாவது தெரிஞ்சவங்க அங்கே இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்கிறாங்க. இப்போது நிறையா இடத்துல வந்துட்டு எந்தெந்த இடத்துக்கு போய்ட்டு என்னென்ன அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படி எல்லாமே வந்து உங்களோட அம்மா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அந்த அங்கிள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ 3 அப்பாலாம் இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் அவங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிடைச்ச எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூலுக்கும் ஃபாரின்லலாம் இந்த போர்டிங் ஸ்கூல் சொல்லுவாங்கள்ல, ஹாஸ்டலோட அந்த மாதிரி எழுதி அப்ளிகேஷன் போடுறாங்க. 4 பேத்துக்கு ஒன்றா தான் எழுதி போடுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2-3 மந்த் கழித்து ரிட்டன் போஸ்ட் வருது. ஸோ இவங்க வெளில வியாபாரத்துக்கு போகிறவங்க சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க நெக்ஸ்ட் வியாபாரத்துக்கு போகிறப்போ இவங்க கையில் கொடுத்து விடுறாங்க. 4 போஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதை கொண்டு வந்து ஏதோ 4 வந்திருக்குன்ட்டு கொடுக்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்தது உங்களோட அம்மா தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறையா இடத்துக்கு எழுதி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 4 பிளேஸ் மட்டும் வந்திருக்கு. அந்த 4 பிளேஸுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கு தனித்தனியான ஒரு கண்ட்ரி. ஓகேவா, இப்போது ஒருத்தருக்கு வந்துட்டு கனடா அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா, ஒருத்தருக்கு வந்துட்டு யூஎஸ், ஒருத்தருக்கு வந்துட்டு இந்தியா, அப்படிங்கிற மாதிரி 4 தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரே ஆள் தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியலை. எல்லோரையும் தனித்தனியாக அனுப்புறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. ஸோ உங்களுக்கும் அப்படித்தான். நான் ஜிமின் எல்லாம் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் நாங்கள் யாரும் பிரிஞ்சு போக மாட்டோம், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், இங்கேயே இருக்கிறோம், பள்ளிக்கூடம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ படிப்பு வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவங்க எல்லாரையும் வந்துட்டு மண்டையை கழுவி அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி அப்படி இப்படி சொல்லி கொஞ்ச நாள் தான் சொல்லி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சீட் கிடச்சிருக்கோ அந்தந்த இடத்துல கொண்டு போய்ட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட உங்கள் அம்மா மூலமாக தான் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வரமாட்டாங்க. அவங்க உங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு மறுக்கொள்ள தான் வருவாங்க. அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி அப்படிங்கிறதுனால எல்லாமே இவங்க தான் சொல்லி விடுவாங்க. ஸோ கேட்டு ஜிம்மியோட அப்பா அம்மா வந்துட்டு அதை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு அவங்க அங்கே இதில் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க, அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி ஒன்றாவே சுற்றிட்டுருப்பீங்க. பட் இப்போது தனித்தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்மின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அங்கே இருக்கவே முடியல. யாராவது பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவருக்கு வந்துட்டு உங்கள் ஞாபகம் வருது, தூக்கி மடியில் உட்கார வச்சு விட்டுவார். ஸோ அழுகையாக வருது. சின்ன பையன் தானே, 10 வயசு தான் 11 வயசு தான், பட் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தால் எடுத்து ஜிம்மின் பக்கத்தில், அதாவது ஜிம்மி உங்களுக்கு மடியில் உட்கார வச்சு ஊட்டுவார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு இங்கே ஊட்டி விட யாருமே இல்லை அப்படின்ட்டு அழுகுறீங்க. அந்த பக்கம் டேவும் ஜேக்கவும் அதே மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, நான் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன். ஜிம்மினா ஐ மிஸ் யூ, வைந்தா ஐ மிஸ் யூ, டே ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிவிட்டு அழுகுறாரு தனியாக. எல்லோரும் அவங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் அழுகிறது தான். ஸோ இந்த பக்கம் டே மட்டும்தான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் சீக்கிரம் உங்களை பார்க்க வந்துடுவேன் அப்படின்னு. அங்கே அந்த 4 பேர்த்தில் அழுகாத ஒரே ஆள் அந்த ஒரு பையன் மட்டும்தான். டே மட்டும்தான் அழுகாமல் நான் சீக்கிரம் உங்களை பார்க்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு.
இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. குழந்தைங்க எந்நேரம் கைக்குள்ளே விளையாடிட்டே இருந்த குழந்தைங்கள திடீர்னு கொண்டு போய் விட்டுட்டு யாராலையும் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களோட அம்மா தான் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்கிறாங்க. அவங்க லைஃப் அவங்க வாழணும், நம்மள மாதிரியே இப்படி காட்டுக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த லைஃப் பிடிக்குதுன்னா இங்கே வந்து இருக்கட்டும், அந்த லைஃப் பிடிச்சா அங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குங்கிறத நம்ம காட்டிடணும், அவங்க படிக்கிற வயசில் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது லெட்டரெல்லாம் எழுதி உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்து விடுறாங்க. ஸோ எல்லோரும் கூட வந்து போஸ்ட் போட்டுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் போஸ்டெல்லாம் வரும், அதெல்லாம் படிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ உங்களை எல்லாத்துக்கும் போஸ்ட் வருது. ஸோ நீங்கள் அதுக்கு ரிட்டன் போஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு யாருமே லெட்டர் போடலை. என்ன அப்படின்னா எல்லோரும் மாற்றி மாற்றி உங்கள் 4 பேர்த்துக்கே போட்டுக்கிறீங்க. நீங்கள் ஜிமினுக்கு போடுறது, ஜிமின் உங்களுக்கு, ஸோ டே அவருக்கு, ஸோ ஜேகே டேக்கு போடுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஜிமின் வந்துட்டு நான் சீக்கிரம் வந்து உன்னை கூப்பிட்டு போயவன், பயப்படாதன்னு எழுதியிருப்பார். ஸோ நீங்கள் ஜிமினை மிஸ்ஸு சீக்கிரம் வா, எனக்கு இங்கே யாருமே ஊட்டிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற பொம்மை மாதிரி வரைஞ்சி அனுப்பியிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் டேவும் ஜேகேவும் அதே மாதிரி தான், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா, டே சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். ஸோ டே வந்து நீ பயப்படாத, நான் இருக்கல, நம்ம எல்லோரும் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஸோ ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ஜிம்மினு மாற்றி அனுப்பிப்பீங்க, டேவும் ஜேகே மாற்றி அனுப்பிப்பாங்க. அடுத்த டைம் வந்து வரும்போது எப்படின்னா நீங்கள் ஜேகே அண்ட் டே ஜிம்மின் அந்த மாதிரி 4 பேர் மாற்றி மாற்றி இப்படி தான் அனுப்பிக்குவீங்க, தவிர வீட்டுக்கு யாருமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு லெட்டர் எழுதிடுறாங்க. நாங்கள் எப்போவுமே லெட்டர் போடுறோம், எங்கள் பசங்கக்கிட்டேருந்தே என் லெட்டர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை படித்து பார்த்து அவங்க எங்கள் பசங்க லெட்டர் எழுதுகிறாங்க, ஆனால் இந்த அட்ரஸுக்கு தான் எழுதுகிறாங்க, இந்த பேருக்கு எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே அப்போ நம்மளாம் இவங்க கண்ணுக்கே தெரியலை, அவங்களே 4 பேரும் ஆளுக்கு ஒரு நாட்டில் இருந்தால் கூட அவங்களே தான் பேசிக்கிறாங்க, இவங்க மாறவே மாட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சோகத்துலேயும் சோகமாக தான் இருக்குது. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. இவங்களும் நிறையா ஃபார்மிங்கெல்லாம் பண்ணி வெளியே இருக்கிற ஊருங்களுக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு கையில் காசும் நிறையா கிடைக்கிது. இந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்க கத்துது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பக்கம் நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு அது இது ஸ்போர்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறையா போயிட்டே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நல்லா, ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா டேலண்ட்டாக இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா படிக்கிறதுல டேலண்ட்டாக இருக்கீங்க, ஒருத்தர் டான்ஸ், ஒருத்தர் சிங்கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு அந்த டேஸ் எல்லாம் ஹாப்பியாக தான் போகுது. உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. ஆனாலுமே உங்களால் வந்துட்டு இவங்க 4 பேர் இல்லாமல் இருக்கவே முடியறதில்ல. ஸோ 4 பேர்த்தை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. எப்படா அந்த ஒரு டே வரும், எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலி அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டடி லீவ் மட்டும் விடுவாங்க. அதாவது ஸ்டடி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லீவ் மட்டும் விடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது ஜிமின் ஜேகே டேக்கெல்லாம் 16 வயசு, உங்களுக்கு வந்துட்டு 15 வயசு, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ வந்துட்டு ரிட்டன் நீங்கள் ஊருக்கு வரீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம ஹாப்பி, நான் வந்துட்டு அடுத்த வாரம் ஊருக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி லெட்டர் போட்டிருப்பீங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. எங்கேருந்து வந்தாலுமே அந்த ஒரே ஏர்போர்ட்டுக்கு தான் கடைசியாக வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் வராங்க அப்படின்னா டே தான் வராரு. ஸோ அவர் வந்துட்டு எல்லாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன இவங்களுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறானுங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஸோ அடுத்து வந்துட்டு அப்படியே அங்கே தூரமாக இருந்து ஒரு பொண்ணு செம்ம அழகாக வந்துட்டுருக்கா. அப்படியே வந்துட்டு டே வந்து சும்மா நின்றுட்டு இருந்திருப்பாரு. எப்படின்னா சரி, ஓகே, இவங்க 3 பேர் வந்தால் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவருக்கு என்ன வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அப்படியே செம்மையாக ஹேண்ட்ஸம்ங்கப்போ க்யூட்டாக வந்துட்டு அழகாக ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா பப்பியாக அழகாக இருக்கா. அப்படியே முடிய கோதிக்கிட்டே வந்துட்டுருக்கா. அவர் வந்துட்டு அப்படியே கண்ணமிக்காமல் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பொண்ணு இங்கேருந்து வருது, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிறா. இந்த அடுத்தது வந்துட்டு ஒரு ஆள், இன்னொரு பர்சன் வராங்க. ஸோ அது வந்துட்டு யார், நம்ம ஜிமின் தான். அதே மாதிரி தான் பைபிள் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு வரும்ல. ஸோ அதே மாதிரி 16 வயசு ஜிம்மி அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வராரு. அந்த பொண்ணு ஜிம்மினை பார்த்து வா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்கா. ஸோ டேக் இதை பார்த்து கடுப்பாயிடுச்சு.
இவ்வளோ நேரம் இவ்வளோ நான் பார்த்துட்ருக்கேன், இவன் என்ன திடீர்னு வர இன்னொருத்தனை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இடுப்பு மேலே கை வச்சு பார்த்துட்டு நின்றுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டோர், அதாவது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு கேட்டில் கூட, ஸோ அங்கே அது இன்னொரு கண்ட்ரி கேட் போல். ஸோ அங்கே அதுலேருந்து வராங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இன்னொரு பர்சன் வராங்க. ஸோ அது நம்ம ஜேகே தான். அப்படியே பூனைக்குட்டியாட்ட அழகாக க்யூட்டாக அப்படியே வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இவன் யார் லூசு மாதிரி ஆடிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் 3 பேரும் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அதே ஒரே இடத்துல ஒரே மாதிரி நின்றுருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே நின்றுருக்கா. யாருக்குமே யாரையுமே அடையாளம் தெரியல. 4 பேர் ஆனால் நிற்கிறாங்க. ஸோ இப்போ தான் டேக்கு லைட்டாக டவுட் வருது. இது நம்ம இவங்களுக்காக இங்கே நிற்கிறோம், இவங்க 3 பேர் எதுக்காக நிற்கிறாங்க? ஒருவேளை ஜிமின், ஜேகே, ஒயன் இவங்களா? இந்த பொண்ணு ஒயனா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு செமையாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கவும் அந்த பக்கம் ஜிமின், ஜேகே 2 பேரும் அதே மாதிரி தான். இவங்க ஏன் இங்கே நிற்கிறாங்க? அப்போது நம்ம சொன்ன ஸ்பாட்டு இது தான். ஏன்னா 4 பேர் லெட்டரில் வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் நான் நிற்கிறேன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க, ஒரே ஸ்பாட்டு. ஸோ அந்த ஒரே ஸ்பாட்டில் கிட்ட தான் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போது நமக்கு யாரையுமே அடையாளம் தெரியலையா? நான் கண்டுபிடிச்சிடனால நினச்சேன். அப்போ இதில் எது ஜேகே எது டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு பொண்ணு நிற்கிறா. அப்போ இதுதான் ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ ஜேகேவோட மென்டாலிட்டி அதே தான். அப்படியே எல்லாத்தையும் இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்கள் வந்து ப்ளீஸ் நான் தான் டே ஜிம்மின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா எனக்கு அடையாளமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே ஜேகே நீயா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிம்மினும் வந்துட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அடே என்னடா எல்லாம் இப்படி ஆகிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு தலை மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதிரி அது ஒரு க்யூட்டான லவ்வாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. ஸோ 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, ஆமாம் அப்போது ஒயன் தானே இது, இவ பார்த்தியா நம்மளுக்கு இவளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம சொன்ன இடத்துல நின்றுட்டு விளையாட்டு காட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட போகிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு படி மேலே போயிட்டு அச்சோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அதை தூக்கி வச்சுக்கிற மடியில் வச்சுக்கிற பழக்கம் இருக்கே. ஸோ அது மாதிரி தூக்கிக்கிற பழக்கம். ஸோ தூக்கலான்ட்டு அப்படியே கை வச்சுட்டு போகிறாரு. பின்னாடி ஒரு வாய்ஸ் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்புகிறாங்க. திரும்பினா பின்னாடி ஒரு பொண்ணு. ஸோ அதுதான் நீங்கள், ஹேய் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வியர்டாக இவங்க 3 பேரையும் பார்க்குது. ஏய் நீ ஒயின் இல்லையா, அப்போ எங்கே எதுக்கு பண்ணிட்டுருக்க, நீ அந்த பக்கம் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் இருந்துட்டு ஏய் லூசுங்களா போங்கடா அந்த பக்கம், யார் வந்தாலும் இங்கே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டுருக்கப்போ நீங்கள் ஓடி வந்து அழகாக அப்படியே 3 பேர்த்தையும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அவங்களுக்கு தான் யாருமே தெரியல, உங்களையுமே தெரியல யாருக்குமே. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி எல்லோரையும் ஒன்றா பார்த்ததும். அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் அப்படி தான் 4 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி ரவுண்டாக ஹக் பண்ண மாதிரி தோலை கைப்பட்டு சுற்றுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக உங்களோட அம்மா, அதாவது உங்களோட அந்த ஜிம்மினோட அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அவங்களாம் வராங்க. உங்கள் அம்மா வெளில வரமாட்டாங்க. ஸோ அவங்களாம் உங்களை பிக்கப் பண்ணிக்கலான்னு வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்ததுமே செம ஷாக்கு. ஏன்னா இன்னுமே அதே மாதிரி தான் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் 15 வயசு 16 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே அதே பாண்டிங்கோட இருக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்த்ததுமே. ஏய் என்ன இது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா ஜிம்னோட அப்பா தான் பிக்கப் பண்ண வந்திருப்பாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஓடி போய்ட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அழகாக ஜீப்பெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த மலை மேலே, அந்த மலையில் ட்ரக்கிங் அந்த மலையில் வந்துட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான ஜீப்பை வாங்கியிருப்பாங்க. ஜீப்பில் வந்து உட்கார சொல்கிறாரு. அப்போ ஜீப் நம்மள்தா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாருமே. நம்மளது தான், நம்மளோட தான், ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக எல்லோரும் ஓடி போய் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஜீப்பில் இருந்துட்டு போகிறீங்க. ஸோ போகிறப்போ ஆளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க பாட்டு கேட்குறது. உங்களுக்கு இங்கேருந்து பணம் அனுப்புவாங்க அங்கே செலவுக்கு எல்லாமே. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஆளுக்கு ஏதாவது திங்ஸ் பிடிச்சதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு இதில் பாட்டு கேட்டுக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருப்பாரு. அவர் போட்டு கேட்குற பாட்டை உங்கள் காதில் வச்சு விடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி கேட்டு வரீங்க. ஸோ ஜேகே என்கிட்ட 2 பேரும் ஆளுக்கு ஒன்று தனித்தனியாக மாட்டிட்டு சும்மா தலையை சும்மா ஆட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தலையை வேறு ஆட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட
அந்த ஜிம்னோட அப்பா முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப வருஷம் கழிச்சு பசங்களெல்லாம் பார்க்கவும். ஸோ நேராக வீட்டுக்கு தான் வண்டி போகுது. வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வீடே வந்துட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்குது. சும்மா கூடார மாதிரி தான் போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ அழகாக வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதாவது 4 வீடு இருந்திருக்கும், ஆனால் இப்போ ஒரே வீடாக இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லாருமே தங்கியிருக்கீங்க. ஸோ ரூம் மட்டும் பிரித்து பிரித்து இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. நிஜமாக இது நம்ம இடம் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. நம்ம வீடு தான், எல்லாமே உங்களுக்காக பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே அம்மா அப்பா கூட ஜாலியாக எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பழைய மெமரிஸ் தான். வெளியே சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லவும், உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு வெளியவே வச்சு சமைக்கிறாங்க. சமைச்சு எப்பயும் போல் எல்லாருமே வந்துட்டு நடுவில் அந்த அந்த வெளியே வாசலில் உட்காந்து சாப்பிடுவீங்க இல்லை நிலா வெளிச்சத்தில். ஸோ அந்த மாதிரி நிலா வெளிச்சம் இருக்கிறப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பாடெலாம் போட்டாச்சு. ஸோ நீங்கள் ஜிமின் பக்கத்தில் டே அண்ட் உங்கள் பக்கத்தில் ஜேகே வந்து டே பக்கத்தில் அந்த மாதிரி அந்த அந்த சர்க்கிளில் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் அம்மா அவங்க அம்மா அந்த மாதிரி எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பட்டுன்னு என்ன பண்ணிடுறாருன்னா அவங்கள பிடிச்சதுக்கு அவர் மடியில் உட்கார வச்சுட்டு காட்டு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. இங்கே உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் வயசு பசங்க இல்லையா, அது உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எல்லோரும் யதார்த்தமாக அதே மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு டக்குன்னு டேவ் வந்துட்டு நானும் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜேகே மடியில் ஏறி உட்காந்துட்டு அப்படின்னு காட்டுறாரு. ஸோ அவரும் நீ காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியிருக்காங்க. ஸோ அந்த சின்ன வயசில் எப்படி பார்த்தாங்களோ அந்த சீன் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் மாறிடுவீங்கன்னு நினச்சேன், அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. மாறத்துக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு, எங்களை நீங்கள் தான் அநியாயமாக பிரிச்சிட்டிங்க, இனிமேல் நாங்கள் எப்போவே இப்படி தான் இருப்போம், இங்கே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா நீங்கள் ஜஸ்ட்டு லீவுக்காக தான் வந்திருக்கீங்க. 1 மந்த்து 1 or 2 months லீவ் முடிஞ்சதும் நீங்கள் இன்னும் 2 வருஷம் படித்து தான் ஆகணும். 2 3 சரி ஓகே 3 வருஷம் உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த பக்கமே காலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் வேணாம், நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கெஞ்சுறீங்க. நோவே, நீங்கள் வந்துட்டு படித்தே தான் ஆகணும். 3 வருஷம் கழித்து இப்படியே வந்து எப்படி வேணால் உட்காந்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கிற அந்த 1 or 2 month வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரும் 4 பேர்த்த விட்டு பிரியறதே இல்லை. ஸோ இப்படி தான் அந்த டேஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்துட்டு எப்பயும் போல் தண்ணியில் விளையாடலான்னு போய் தண்ணிக்குள்ளே இறங்கியிருப்பீங்க. உங்களுக்கு இன்னுமே நீச்சல் தெரியாது, ஆனாலும் தண்ணி லைட்டாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இறங்கியிருப்பீங்க. ஆனால் உள்ளே இழுத்துருது. ஸோ அப்படியே உள்ளே முழுகிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்போ தான் பார்த்துருப்பாரு. பார்த்ததுமே ஒயன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராரு. ஸோ அவருக்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரியும், அப்படியே எல்லாம் பழகிருப்பார். ஸோ அப்படியே தண்ணியில் குதிச்சு அவரோட அம்மாவுக்கு ஸ்விம்மிங் நல்லா பழக்கம்ல. ஸோ ஜீனு வேலை நல்லா செய்யுது, சீக்கிரம் அவருக்கு ஸ்விம்மிங் வந்திருக்கும். அப்படியே ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டு வந்து உங்களையும் வந்துட்டு அப்படியே பிடிச்சி தூக்கிடுறாரு. ஸோ தூக்கிட்டு மேலே வராரு. மேலே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ஜேகேன்ட்டே 2 பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் தண்ணியில் விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்கிறாரு. இவளுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் தண்ணியில் போய் விழுந்துட்டு வயிறு அமுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று ஒரு ஆள் அமுக்க, காலை ஒரு ஆள் தேய்க்க, கை ஒரு ஆள் தேய்க்கன்னு ஆளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஜிமின் கணத்தை போட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஸோ தட்டுறதுமே வந்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்றீங்க. ஸோ கண்ணை முடிச்சதுக்கப்புறமா எழுந்திரிச்சு உட்காந்துட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை முறைக்கிறாங்க. 3 பேரும் ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீங்கள் கேட்குறீங்க, இல்லை எனக்கு புரியலை, எப்போ பார்த்தாலும் ஒன்றா மேலே போய் அங்கேருந்து தண்ணிக்குள்ளே விழுற, இல்லைனா உருண்டுட்டு போய் தண்ணிக்குள்ளே விழுற, இல்லைனா வழுக்கி தண்ணிக்குள்ளே விழுற, இல்லைனா நீயே போய் இந்த தண்ணிக்குள்ளே விழுற, எப்போ பார்த்தாலும் உன்னை யாராவது வந்து காப்பாற்றிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, கம்மியாக தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு போனேன், ஆனால் அது இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு வயன், கொஞ்சம் தண்ணியில் நீ கேர்ஃபுல்லாகவே இரு, உனக்கு தண்ணிக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுது, இனிமேல் தண்ணி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டைமில் அந்த பக்கம் ஒரு பொண்ணு அப்படியே அழகாக வந்துட்டுருக்கா. ஸோ ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பார்ல அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணும் இந்த கிராமத்துக்குள்ளே இருந்த பொண்ணு தான். ஸோ உங்களோட அம்மா நல்லா அவளுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபாரின் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவளும் அப்படி தான் அங்கேருந்து வந்திருப்பா. ஸோ இப்போ திரும்பட்டியே அந்த பொண்ணை பார்த்துட்டு பேன்னு பார்த்துட்ருக்காரு. அவள் தான் ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்குமே,
வாவ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 16 வயசுட்டே வந்துட்டு அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணும் அப்படியே வந்துட்டு அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டுருக்கா. ஸோ மற்றவங்க 3 பேரும் நீங்கள் அப்படியே தேவையாக பார்க்குறீங்க, இவன் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காரு. டேய் என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் என்ன அடிச்சிட்ருக்காங்க ஜிமினும் ஜேகேவும். ஸோ நீங்களும் வந்துட்டு நானும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு கரெக்டாக இந்த சைடு வரவும் வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு அப்படி தலையெல்லாம் சரி பண்ணிக்கிறாரு. ஸோ சரி பண்ணிவிட்டு ஹாய் அப்படிங்கிறாரு. மென்டல் நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எது மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்க நீங்கள் 3 பேரும் தான் செம்ம சிரிப்பு. மென்டலா நல்லா இருக்குடா மென்டலாமாவே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட 2 மந்த் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னுமே அந்த சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான். ஸோ மடியில் உட்காந்து சாப்பிட்றதாகட்டும், விளையாடுறதாகட்டும், ஹக் பண்ணுறதாகட்டும், உங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படி தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் முடிஞ்ச டைம் நீங்கள் எல்லோரும் கிளம்பணும். இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவீங்களாம். உங்களுக்கு அங்கே இருக்க பிடிச்சாலும் சரி, இங்கே இருக்க பிடிச்சாலும் சரி, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகேவா? ஆனால் 3 வருஷம் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் ரெடியாகி பேக் பண்ணி நிற்கிறீங்க. அழுகையாக வருது உங்களுக்கு. 4 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணி நின்றுக்கிறீங்க. நான் போக மாட்டேன்னு. ஸோ உங்கள் 4 பேர்த்தையும் ஜீப்பில் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் உங்களோட சின்னோட அப்பா வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் ஒரு 3 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிங்க, ஓகேவா? இப்போ தான் செல்ஃபோன்லாம் இருக்குல்ல பேசுகிறதுக்கு, நீங்கள் எல்லோரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட போர்டிங் ஸ்கூலில் செல்ஃபோன்லாம் அலௌடே இல்லை, ஜஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான். அதனால் நீங்கள் ஆமாம் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், உங்கள்கிட்டே பேச முடியாது, இவங்கக்கிட்ட பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் உங்களால் பிரிஞ்சு போகவே முடியல. நீங்கள் என்ன ஜிம்மினா நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க, எனக்கு போக பிடிக்கல ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் எனக்கு பிடிக்கல வயன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி ஓடி வந்து தேவை கட்டி பிடிச்சிட்டே எனக்கு போக விருப்பமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் எனக்கும் இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு ஜேகே இங்கே இருந்துக்கலாமாடா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இங்கே இருந்துக்கலான்ட்டு அவரும் அழுகிறாரு. ஸோ 4 பேர் மாற்றி அழுதுட்டு இருக்கிறீங்க, மாற்றி ஹக் பண்ணிட்டு. ஸோ உங்களோட ஜிம்னோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு சும்மா மிரட்டுறாரு, மரியாதை இப்போ போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் தான். ஸோ 4 பேருமே உள்ளே ஓடிடுறீங்க. அந்த உள்ள ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த பேசஞ்சர் சீட்டுக்குள்ளே அதை வெயிட் பண்ணுறது இது அங்கே வந்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ போயிட்டு 4 பேரும் போயிட்டு இதே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட் வர சத்தம் கேட்குது. அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு உங்கள் 4 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ஏற வேண்டிய ஃப்ளைட்டு தான். அப்படியே வந்துட்டு நானாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க 4 பேருமே. ஓகே. ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அகைன் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு பாட்டு போட்டு முடிச்சிடுறேன், ஓகேவா? சரி ஓகேடியா. ஸோ ஸ்டோரிக்கெல்லாம் சாரி நாளைக்கு சரி ஓகேடியா. ஸோ அதுக்கு அடுத்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் வேறு என்ன கமெண்ட் பார்க்கலாம், இருங்க. நந்துக்குட்டி ஸ்டோரி நல்லாயிருக்கு, எஃப்எஃப் மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், தேங்க்யூ. சரி ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிக்குது வேணான்னு தோணுதோ அந்த இடத்துல சொல்லிவிடுங்க. நான் வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்காமல் சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் எதுவுமே பார்க்க வேணாம், ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே போதும் அப்படின்னா சொல்லிடுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணி அதாவது அடுத்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேவாடே? சரி ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ராகவிடியர் என்னம்மா விமி என்னை குத்தி காட்டுற மாதிரி இருக்கா? ராகவிடியர்னா இல்லை, உங்களை குத்தி காட்டல, ஆனால் உங்களுக்காக எஃப்எஃப் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஆக்சுவலாக மண்டே, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் டியூஸ்டே ஆல்ரெடி டியூஸ்டே பார்ப்பீங்க. ஸோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது மண்டேவா? மண்டே அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்ரீடியருக்கு, அதாவது என்னோடய சீனியருக்கு ஹாப்பி பர்த்டே. அதனால் நான் வந்துட்டு அவங்களும் ஹோபி கான்சர்ட் கேட்டாங்க. ஸோ நீங்களும் கேட்டதுங்க. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹோபி மேலே ரொம்ப வருத்தமாக இருந்தீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி ஒன்று போடணும்ல, அதனால் போட்டேன். ஆனால் உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. பாவம் ஹோபிப்பா, ஃபர்கிவ் மன்னிச்சு விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிக்சர் ஹோபி விளையாடுற பற்றிக்கிட்டு வருதா? ராகவிடியர் அது வந்து ஆக்சுவலாக நான் அப்படி நினச்சி போடலை, ஒரு சீன் வைக்கணுமேனு வச்சேன். அதுவும் இது உங்கள் கூட சிங்க் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. இது வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ட், ஓகேவா? இந்த ஹோபிக்கு விமி இந்த ஹோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்.
சரி ஓகே, நான் ஹோபிபாக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்திலேயே எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது நம்மளோட யூங்கி உப்பா மட்டும்தான். இனி அவர் எந்த குண்டு தூக்கி போட காத்திருக்காரோ தெரியல. எத்தனையோ தாங்கியாச்சு, இதையும் தாங்கிப்பேன். ஜிமின் பண்ண வேலையவே நான் தாங்கிட்டேன், இதெல்லாம் தாங்க மாட்டேன்னா என்ன? என் ஹார்ட் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க ராகவிடியர். ஸோ இதுக்கப்புறம் எதையும் தாங்க இதையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிமின் இதே மாதிரி பண்ணாருன்னா அவ்வளோதான், எனக்கு மறுபடியும் சுக்குநூறாக ஒடிஞ்சிடும். அதை பொறுக்கி நான் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். சரி ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. நான் இனிமேல் ஹோபிபாக்கு சப்போர்ட் பண்ணி வரமாட்டேன். ஆனாலும் பாவம் இல்லை நம்ம ஹோபிப்பா. நீங்களே சொல்லுங்கள் ராகவிடியர். நெக்ஸ்ட் வந்து பர்த்டே கேர்ள் சீனியரே, எவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் எனக்காக ஒன் ஸ்டோரி போட்டதுக்கு தேங்க்ஸ். உன் பிரச்சனையெல்லாம் மேஜிக் மாதிரி மறைஞ்சு போயிடும். நிஜமாவா? மறைஞ்சு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் சீனியரே. நிஜமாவே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நான் என்னோடய பாஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுவும் 12th முடிச்சதுக்கப்புறம் தான். 12th இருக்கிறப்ப அந்த பாஸ்ட்டுக்கு போய்ட்டு நான் செத்து போயிடுவேன் மறுபடியும். நம்மளால் எத்தனை தடவை பாஸ்ட்டுக்கு போனாலும் அந்த 12th சப்ஜெக்டை படிக்க முடியாது. மேக்ஸு சாமி கடவுளை குருநாதா அப்படி இருக்குது. 12th ரிசல்ட் வரல. ஸோ அந்த 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 இடத்துக்கு நான் போயிடணும். அதுக்கப்புறமா என் லைஃப் அப்படியே நான் அழகாக நீட்டாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவேன். இவ்வளோ வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு என்னோடய பாஸ்ட்டுக்கு போக கிடைச்சா எவ்வளோ பரவாயில்லையா இருக்கும், பெட்டராக இருக்கும்னு தெரியுமா? நிஜமாகவே நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. என்னோடய பாஸ்ட்டுக்கு நான் போகணும். 12th முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற பாஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே டியர். ஸோ இப்போதைக்கு நான் படிக்கிறப்ப அவ்வளோ கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. சரி ஓகேங்க டியர். ஸோ டடா. அண்ட் நான் வந்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், நான் இதை அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு எஃப்எஃப் போட்டுடுறேன். எவ்ரி மார்னிங் வந்து உங்களுக்கு ஒன் ஷாட் அண்ட் ஈவினிங் வந்துட்டு எஃப்எஃப் போடுறேன். போட்டால் ஒட்டுக்கா போடுறேன், இல்லைன்னா போடவே மாட்டீங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு எனக்குன்ட்டு ஒரு கோல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஐயோ அது இன்னொரு பெரிய பிரச்சனை. சரி ஓகே, அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒன் ஷாட், ஈவினிங் வந்துட்டு எஃப்எஃப்பும் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த எஃப்எஃப்பை இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் இதை போடுறதுலேயும் பிரயோஜனம் இருக்கும். நான் பாட்டுக்கு பேசி போட்டு உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 2 பேர்த்துக்கு டைம் வேஸ்ட் இல்லையா? அதனால தான். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த இது கூட போகலாம். ஓகே வாடியா? ஸோ சாரி, டட்டா சராங்கே.